ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நார்மல் சூயிங் மிஷினுக்கும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் சூயிங் மிஷினுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ பார்க்கலாமா? ஸோ நம்ம நார்மல் சூயிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேனுவல் டைப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு நார்ம் மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபூட்டர் வந்துட்டு மேலே கீழே இறங்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஃபூட்டர் தான் இருக்குது. இதில் நீங்கள் வேறு எந்த ஃபூட்டரையும் மாற்ற முடியாது. ஸோ ஏன்னா இது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி நிறைய வேரியேஷனில் ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் ஒரே ஃபூட்டர் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போதும் சரி, இல்லை ஜிப் வைக்கும் போதும் சரி, உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரெட் வைன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம பெடலிங் ஸ்பீடு வச்சு தான் வைன் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நம்ம பெடல் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த த்ரெட்ஸ் வந்து லூஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த பாபின் கழண்டு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு அது நடந்திருக்கு, நிறைய பேத்துக்கும் அது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபூட்டர் கிட்ட மெயினாக லைட்டு கிடையாது. ஸோ நம்ம மைன்யூட்டாக இதை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே லைட் ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து சில பேர் பெடல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்வான்ஸ் மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் இருக்குது ஃபூட்டர்கிட்ட. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மைன்யூட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்பாக லைட் இருக்கிறனால ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட் லிஃப்ட் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து நம்ம கால்கிட்டே வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கால்லேருந்தே வந்து நம்ம அந்த பெடல் அதாவது பெடல் மீன்ஸ் அந்த ஃபூட்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மேலே கீழே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் ஃபூட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜிப் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் பட்டன் ஹோல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மல்டிபிள் பேட்டர்ன்ஸ்க்கும் நிறைய ஃபோட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபூட்டர் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. அதுவும் இல்லாமல் நீங்கள் சமிக்கி ஒர்க் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் இதை ப்ரெஸ் பண்ணும்போது சமிக்கியை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு த்ரெட்டு வந்து பெருசாக போய் உங்களுக்கு அந்த சமிக்கி டேமேஜ் பண்ணாமல், நீடிலையும் டேமேஜ் பண்ணாமல் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லாக் ஸ்டிச் தான். ஸோ இந்த லாக் ஸ்டிச் பார்த்திங்கன்னா சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே பழைய மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஜிக்ஸாக்காக வரும், அந்த நேர்கோட்லேயும் வராது. பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய லாக் ஸ்டிச் போட்டாலும் சரி அதே கோட்டில் போய் அதே மாதிரி வரனால ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 5000 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு ஏதாவது நிறைய தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இதில் சும்மா வச்சிங்கனாலே போதும், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடும். ஸோ இதில் வந்து ஆட்டோ கட்டர் ஆப்ஷனும் இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்கும். எங்கேயுமே த்ரெட்டு நீட்டிகிட்டு இருக்காது. அதுவே ஆட்டோவாக கட் ஆகிறனால உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கடையில் நீங்கள் எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி இருக்கும் எல்லா ஃபினிஷிங்கும். ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இன்னும் நிறையா இருக்குது. நான் போக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.